அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுப்போம். இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளில் அவர் ஆசரிக்கும்படியாக வந்திருக்க தேவச்சனமே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்ன மாளிகை செய்யும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுங்க. பக்கம் என் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு சத்தத்தை உயர்த்தி மட்டுமே தேவன் உங்களை நடத்தி வந்ததற்காக, நம்மளை தாங்கினதற்காக, நம்மளை சுமந்ததற்காக, நம்மளை தப்பி வைத்ததற்காக எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆதனை முழு பெருபடுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம தான் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரசத்தோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக திட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் மாதத்தின் 5வது ஓய்வு நாளுக்கான முதல் பாடல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் மகனே, உலகத்திலே துயரமுண்டு, தீடன்கொள் என் மகனே. ஒரு விசை, உலகத்திலே துயரமுண்டு, தீடன்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் மகிழ்ந்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை
உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான இரண்டாவது பாடல், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? இந்த மாதத்தின் இரண்டாவது ஓய்வு நாளுக்கான இரண்டாவது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? புது பாட்டு எங்க இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஒரு விசை, எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பாடல் பகுதி மூலம் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாரும் எழுந்து இருப்போம். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலகு தான் அருமையான பிரதர் செல்வராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 722 பக்கத்தில் இருக்கு. தாவீதின் சங்கீதம் 81ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? மாறி மாறி. சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யோகபின் தேவனை ஆர்ப்பரியுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் தம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளிப்பேன். மேரியாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளை நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 8ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? என் ஜனமோ உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனை பெரும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். சந்தோஷமா வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி. இந்த சத்தம் எனக்கு பத்தாது. இன்னும் ஒரே டோனா இருக்கு. இன்னும் சத்தமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அதை உட்கொள்ளும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள்? ஹல்லேலூயா.
ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கடைசியா இந்த நாளில பேசி முடித்து நாளை தினத்துல வருகிற ஏப்ரல் மாதத்துக்குண்டான வாக்குத்தத்தத்துக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரை என் தேவன் என்னிலே மகிமைப்பட்டு இருக்கிறான் சொல்றோம்? கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. இந்த நாளுக்கு உண்டான வார்த்தை இந்த வசனத்திலிருந்தே எடுக்கிறேன். யார் எப்போது அவருடைய தாசனாய் மாறுவோம்னா, யாரில் மகிமைப்படுவார்னா இஸ்ரவேலராய் இருக்கும்போது. ஹalleluya. எனக்கு உண்டான தலைப்பு எழுதுகிறவங்க எழுதுக்கோங்க, இஸ்ரவேலராய் இருக்கணும். இஸ்ரவேலர்னா என்ன? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மற்றவர்களை போல அல்லாதபடிக்கு தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனம் சொல்றவங்க கைகளை உயர்த்தி. இன்னும் பாதி பேர் கையை தூக்காதவங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இப்ப அத்த வசனத்தை சொல்லும் போது புரிஞ்சுக்கோங்க நீங்க யாருன்னு. எடுத்து வாசிங்க. 44ஆம் அதிகாரம் ஏசாயா 44:1. யார் இஸ்ரவேல் ஜனம் சொல்லிட்டு கடந்து போகிற? இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே. ஹலோ, பின்னாலே அவ ஒரு எத்தன் ஏமாற்றுக்காரன். அந்த மாதிரி சர்ச்சுக்கு போறேன். ரட்சிக்கப்பட்டியா? இல்ல. பாவ மன்னிப்பு பெற்றியா? இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கிற? 4 பேர் கொண்டு வந்திருக்கியா சபைக்கு? இல்ல. எத்தனை தடவை காணிக்கைகள் ஒழுங்கா செலுத்தி இருக்கிற? இல்ல. தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கா? இல்ல. மற்றவங்களுக்கு வழிகாட்டியா நடந்திருக்கியா? இல்ல. ஆனா மேல என்ன போட்டிருக்கோம்? இப்படிதான் இருக்கிறோம், வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். நானும் கிறிஸ்டின். நான் எவ்வளவு நாள் கிறிஸ்டின் தெரியுமா? நான் என்ன பண்றேன் தெரியுமா? நீ யாருன்னு தெரியுமா? நீ இப்பதான் வந்திருக்கிற, நீ இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்க. ஏய், பேசக்கூடாது. ஆமென், ஹalleluya. உனக்கு என்ன தெரியுமா வேதத்தை பத்தி? நான் கிறிஸ்டின் தெரியுமா? வெளியில பார்க்கிறவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஓ இவங்க கிறிஸ்தவர்களோ, ஆனா கொஞ்சம் வாயை திறந்தாதான் தெரியுது கிறிஸ்தவங்களா வேற யாராதானே. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், இல்லன்னு சொல்லல. ஓ, இங்க தேவன் கூப்பிடுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டும் தேவனை அறியாமல் இருந்தீங்கன்னா அவர்கள் தான் யாக்கோபு. ஹalleluya, ஹalleluya. அவங்களையும் எப்படி கூப்பிடுறா? என் தாசனாகிய யாக்கோபே, நான் இஸ்ரவேல்னா யாரு இப்ப புரிஞ்சுக்கோங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இஸ்ரவேல். இப்ப கைகளை உயர்த்துங்க. நான் தேவனால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்னென்ன கிரியைகள் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆவியின் கனிகள் 9 செய்யணும். கோபம் வரக்கூடாது, சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, இச்சை அடக்கம் இருக்கணும், கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கணும், 4 ஆத்மாவின் நேரம் சபையில சேர்த்தவங்களா இருக்கணும். இப்போ கைகளை உயர்த்தி காட்டுங்க யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. தெரியும், ஒரே ஒரு ஆள். இதுதான் இஸ்ரவேல். எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல பிரச்சனையோட அழுகுறாங்கம்மா. அவங்க அழுகிற சத்தத்தை வச்சு வனாந்திரத்துல ஆடு மேய்த்து நிற்கிற மோசேயை தேவன் சந்திக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க இஸ்ரவேலராய் இருந்தால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், நான் சொல்றது என்ன வச்சு நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிற காரியமும் நீங்க ஜெபிக்கிற காரியமும் ஒண்ணா இருந்தா தேவன் அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பார். ஆமென், ஹalleluya. அப்பதான் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். அழைக்கப்பட்டவரோ அநேகர்னா யாக்கோபாய் அழைக்கப்பட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். பரலோக ராஜ்யம் சும்மா எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணி வச்சுக்கிற ஷாப்பிங் மால் மாதிரிலாம் கிடையாதுமா. இடுக்கமான வாசல், அதுல கஷ்டப்பட்டு தான் நுழையணும். அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் உள்ள நுழைய முடியும். இப்ப எத்தனை பேர் இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கீங்க? கையை தூக்க மாட்டீங்க, தெரியும். கொஞ்சம் மாறுங்க. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நிற்கிறேன். யார் அவர் நம்மளை தெரிந்து கொள்ளத்துக்குன்னு கேட்குறீங்களா? எடுத்து வாசிங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை. மார்க் 12:29.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலே பிரதான கற்பனைகள் எதுவென்றால், இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, கேளுங்கள், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற கர்த்தர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் உங்களை தெரிந்து கொள்ள முடியும். அவர் மாத்திரமே உங்களை அழைத்தவர். அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரம் அல்ல. அவர் சொல்லியும், இது வசனம், நான் டைலாக் சொல்லிட்டு இல்லை, வசனம் இது, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஏன்? அவர் ஒருவரே கர்த்தர்னா அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? எப்படி மற்றவர்கள் நம்மளை தெரிந்து கொண்டதை அறிவார்கள்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. இஸ்ரவேலே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளை, எப்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மை தேவன் எப்படி நம்மளோடு கூட இருக்க மற்றவர்கள் அறிவாங்கன்னா, பலத்த செய்கையை கொண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துகிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளிடத்துல வெளிப்படுத்துவார். மற்றவங்க பார்த்து சொல்லணும், ஏய் இந்த மகனோடு தேவன் இருக்கிறார் என்று. தேவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களை வைத்து உங்களை தேவன் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம இஸ்ரவேலராய் தெரிந்து கொண்டால், இஸ்ரவேலர்கள் என்னென்ன பண்ணணும்? 3 விதமான காரியங்களை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஏசாயா 1:3. இங்க வந்துட்டேன். மாடு, 5 அறிவு உள்ள மாடு என்ன பண்ணான்? தன் எஜமானனை அறியும். கழுதைக்கு எத்தனை அறிவு? அதே 5 அறிவு தான் பாஸ்டர். தன் முன்னணையை அறியும். இஸ்ரவேலரோனா யாரு? உங்களுக்கு எத்தனை அறிவு? அதனால தான் இப்படி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை அறிவு? 7 அறிவு. ஜார்ஜ் உங்களுக்கு எத்தனை அறிவு? கூட இருந்ததுக்கு பிரோஜனம் இல்லாம போயிடுச்சு. எனக்கு 7 அறிவுங்க. இங்க 6 சொன்னவங்களா எங்க ஜென்ஸ் கிட்ட வரேன். ஆனா எத்தனை அந்த அறிவு என்ன அறிவுன்னு சொல்லணும். எத்தனை அறிவு உங்களுக்கு? அதனாலதான் இப்படி இருக்கு சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, அந்த அறிவு என்ன அறிவுன்னு சொல்லிடுறேன். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், என்ன அறிவில்ல? அறிவில்லாமலும், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. என்ன அறிவு தெரியுமா? 7ஆம் அறிவு எங்களுக்கெல்லாம் தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும் இன்மேட்ல இருந்தெல்லாம், எங்களுக்கெல்லாம் 7 அறிவு. தேவனை அறிகிற அறிவு. எது நடந்தாலும் அவரை துதி பாடுகிற அறிவு. ஆமென். எதுக்கு கஷ்டமே வந்தாலும் என் தேவன் நடத்துவார் என்ற அறிவு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மாடு பண்ணி கூட எடுத்துக்கோங்களேன், தான் வளர்க்குறவன அறியுமா அறியாத சிஸ்டர்? ஆனால் தினமோ அறிவில்லைன்ற கொஞ்சம் கூட கூச்சம் கூட இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டு, நல்ல ஒரு சபையில உட்கார வச்சதை பெற்றுக்கொண்டு, நல்ல ஒரு பிசினஸை கொடுத்ததை பெற்றுக்கொண்டு, நல்ல ஒரு கணவரை கொடுத்ததை பெற்றுக்கொண்டு, நல்ல ஒரு மனைவியை கொடுத்ததை பெற்றுக்கொண்டு, அறிவில்லாமல் உணர்வில்லாமல் பேரு மொத்தம் பெத்த பேரு கிறிஸ்டின்
இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்ன ஏற்றுக்கொண்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் உட்கார்றமே, உபவாச கூட்டத்தில் வீட்டில் உட்கார்றமே, கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாராமா? நம்ம ஜெபத்துக்கு ஜெயவன் பதில் கொடுப்பாரா? உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லு. உணர்வு இல்லாமலுக்கு எக்ஸாம்பிள், ஒரு ஐசியூல போயிட்டு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு நீங்க போய் என்னதான் கதறி அழுதா கேட்குமாமா? ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா தேவனை அறியணும், தேவனை அறிகிற உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா. முதல் காரியம் எப்படி இருக்கணும்? இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. தேவனை அறிந்து உணர்வு இருக்கணும். தேவனை உணர்கிற உணர்வு. ஹல்லேலூயா. பயம் வரணும் தானா. 9 மணி ஆராதனை சொல்லிட்டாங்களே, 8:45 உள்ள போகணும்னு ஒரு பயம் இருக்கணும். இந்த உணர்ச்சியே இருக்காது. ஏதோ போறான் வா, எப்படி இருந்தாலும் போனா அந்த 2 பேர் தானே பாட்டு பண்ணி போறானுங்க. உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 81:8 வாசிங்க. சங்கீதம் 81:8. என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் போதுமா? இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க தேவனுக்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவரை அறிகிற அறிவும் உணர்வும் இருக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ரட்சிப்புக்கு, அவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது காரியம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10:12. 3 விதமான காரியம் இருக்கு இதுல. இப்பொழுது இஸ்ரவேலே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் முதல் காரியம் வழிகளில் நடந்து, அவருக்கு வழிகளெல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, இரண்டாவது காரியம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு மூன்றாவது இருதயத்தோடும், காரியம் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது வசனத்துல 3 காரியம் இருக்கு. முதலாவது தேவனுக்கு பயப்படணும், இரண்டாவது அவரிடத்தில் அன்பு கூறணும், மூன்றாவது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. ஏனோ தானெல்லாம் வந்து உட்காரக்கூடாது ஆராதனையில். ஆமே. இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? 5 விதமான காரியம் சொல்லியிருக்கிற 3 வசனத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனை அறிந்து உணர்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மூன்றாவதுல 3 காரியம் இருக்கு. அவருக்கு பயந்து, அவர் அன்பு கூர்ந்து, அவரே எப்போதும் தன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுதுதான் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34:27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளை நீ எழுது, நான் இஸ்ரவேலோட ஒரு உடன்படிக்கை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த 5 விதமான காரியங்களை இஸ்ரவேலராய் பண்ணும்போது தான் என் தேவன் உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். வாட் இஸ் மீன் பை உடன்படிக்கை? ப்ராமிஸ் வேற கரெக்டான வார்த்தை. கவனன்ட்னு சொல்லிட்டு பேரு, COVENENT. உடன்படிக்கைக்கு கரெக்டான வேர்டிங். உங்க சிம்பிளா பேச சொல்லலாமா இங்கிலீஷ்ல? ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், உறுதிமொழி. எப்ப நடக்கணும்? இந்த 5 விதமான காரியங்கள் நீங்கள் செய்யும் போதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு 3 காரியத்தை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் காரியம், உடன்படிக்கை செய்த உடனே என்ன நடக்கும் சொல்றேன். இஸ்ரவேலே, உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருப்பாராம். ஹல்லேலூயா. முதல் உடன்படிக்கை என்ன? முதல் உடன்படிக்கையே என்ன? கடந்த செவ்வாய்க்கிழமை குடும்ப கூட்டத்தில் என்ன சொன்ன? நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ கரெக்டா சொல்லுங்க, கொடுக்கப்படும், இல்ல செய்யப்படும். அவரே இங்க அதை தான் சொல்ல வர. முதல் உடன்படிக்கை பண்ணின உடனே நான் உனக்கு துணையும் கேடகமாக இருப்பேன். மீறி ஏதாச்சும் நடக்குமா ரெபேக்கா சிஸ்டர்? அவர் நம்ம கூட இருக்கிறார்னா, அவர் நம்மளுக்கு கேடகமாக இருந்துட்டார், நம்மளுக்கு பாதுகாப்பாக நின்றுட்டார்னா, அவரை தாண்டி நம்மளை ஏதாவது தொட முடியுமா?
முடியாது. முதல் உடன்படிக்கை என் தேவன் உனக்கு துணையும் கேடகமாய் இருப்பார். இரண்டாவது உடன்படிக்கை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் மாற்றுவாராம். இரண்டாவது காரியம், குடும்பத்தை எப்படி மாற்றுறாருன்னா, ஒரு குறை இல்லாமல் குடும்பம் எப்பவுமே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எப்பொழுதுமே அவரை துதிக்கிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் அவரை சேவிக்கிற பிள்ளைகளாய் எந்த ஒரு குடும்பமும் இருக்கோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் அந்த குடும்பம் தான் அழகான குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறார், கூடாரத்தையும் வாசஸ்தலத்தையும் அழகாய் மாற்றுவாராம். ஒரு குறை இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கூடாரம் எப்போ சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கும். ஆமென். அந்த கூடாரத்தில் ஒரு சமாதான குறைச்சலும் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த கூடாரத்தில் ஒரு பண கஷ்டமும் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 45:17 வாசிங்க. 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். என்ன அர்த்தம்? ராபர்ட் பிரதர், ரட்சிக்கப்படுவான்னா என்ன அர்த்தம்? விடுதலை ஆவான். வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் மீனிங். ரட்சிக்கப்படுவான்னா விடுதலை ஆவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும். மூன்றாவது உடன்படிக்கை முக்கியமான உடன்படிக்கை. நீங்க வெட்கவும் பட மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கலக்கம் இல்லையா? இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க கூடாது. ஆமென். நானும் கலங்குவேன் ஒரு சிலத்தில். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது பாஸ்டர்மா, நானும் கலங்குவோம். ஒன்று வேலைராக இருந்தால் இதை செய்யணும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் என் தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். முதல் உடன்படிக்கை என்ன? துணையும் கேடகமாக இருப்பார். ரெண்டாவது, கூடாரங்களிலும் வாசஸ்தலங்களிலும் அழகாய் மாற்றுவார். எப்படி அழகாய் மாற்றுவார்னா, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு குறைவில்லாதபடி அழகாய் மாற்றுவார். மூன்றாவது உடன்படிக்கை, வெட்கப்படாமலும் கலங்காமலும் என் தேவன் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? இஸ்ரவேலராய் இருக்க நாம் என்ன செய்யணும்னா, ஓசியா 14:1 அந்த பேஜ் ஆண்ட ஒரு கையை வச்சுக்கோங்க. ஓசியா 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, எபிரோன் சர்ச் விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனிடத்தில் திரும்புங்கள். எதுல விழுந்துட்டோமா? இப்போ இது வரைக்கும் எதுல விழுந்துட்டோமா? இது அப்படியே வச்சுக்கோங்க. அக்கிரமத்தில் விழுந்துட்டோம். இன்னொரு இடத்துல 13:9 வாசிங்க. அதுலயே ஓசியா 13:9. இஸ்ரவேலே என்ன பண்றோமா? ராபபிதர், நமக்கு நாமே கேடு உண்டாக்கிக்கிறோமா? என்னவா? சத்தமா சொல்லுங்க. நீ உனக்கு இங்கதான் இருக்க, பதறாதமா. நீ உனக்கு கேட உண்டாக்கிட்டுமா? அங்க அக்கிரமத்தில் விழுந்தோம், இங்க நீ உனக்கு நீயே கேடு உண்டாக்கிட்டோம். பாஸ்டர், என்ன பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நானே எனக்கு கேடு உண்டாக்கிடுவேன்னா, இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க தப்பி நடக்கிறதுக்கு அக்கிரமத்தில் விழுந்ததற்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 13:6 மேலே வருமே. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால். இங்க பாருங்க, எப்படி அக்கிரமத்தில் விழுறோம், எப்படி நமக்குள்ளே நாம கேடு உண்டாக்கிக்கிறோம்னா, தங்களின் மேய்ச்சலின் திருப்தி ஆகிறாங்களாம். மேய்ச்சல் புரிஞ்சுக்கோங்க. தான் சம்பாத்தியத்தில், தன் வருமானத்தில், தம் பிஸ்னஸ்ல, தம் வேலை ஸ்தலத்தில், தமக்குண்டான ஆசீர்வாதத்தில், தமக்குண்டான சொத்துல, தமக்குண்டான சுகத்தில், நமக்குண்டான எல்லா தேவைகளில் என்ன பண்றோமா? என்ன ஆயிரும்? திருப்தி ஆயிட்டு. திருப்தியான பின்பு அவர்கள் இருதய மேட்டிமை ஆயிட்டு. என்ன ஆயிரும்? போதும், மேட்டிமை தானா உள்ளிருந்து வந்துடும். ஆமே, நான் ஜெபிச்ச காரியம் நடந்துச்சு. எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டால் ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டாரு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குழந்தை வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்கு? நான், என் ஒய்ஃப், என் குழந்தை முடிஞ்சு போச்சு.
இவங்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே ஆசீர்வாதத்தை இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேட்டிமை வந்துருதா? என்ன ஆக்கினை, என்ன அக்கிரமத்தில் விழுறீங்க பார்த்தீங்களா? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதில் திருப்தி அடைஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை மறந்துடுறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமத்தில் விழுந்து, அக்கிரமம்னாலே புரிஞ்சுக்கோங்க, வேற காரியம்லாம் நான் சொல்ல வரவே இல்லை. மேட்டிமை என்பது ஒரு அக்கிரமம். ஹல்லேலூயா. அருவருப்பான காரியம் மேட்டிமை அடைந்தது. பந்தான்னு நினைக்காதீங்க நீங்கள், அது அருவருப்புக்குரியது. ஆமென். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் நம்மளுடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு நாமே உண்டாக்கிக்கிற கேடு. தேவனை மறக்கிறது அதை விட, நான் கூட கீழே போடலாம் சப்டைட்டில், ஆண்டவரை மறந்தால் கேடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நாமே வைத்துக்கிறதான ஒரு டேஷ். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், போராட்டத்திலும் என் தேவன் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதத்தை மறவாதபடிக்கு என் தேவனுக்கு உண்மையாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஓசியா 14 அப்படியே ஒரு கையை வச்சுட்டு எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆ பிரிக்க ஆசைப்படுகிறேன், முடிக்கிறேன். கடைசி வசனம் எரேமியா 4:1. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் திரும்பு. நிறுத்துங்க. நீங்க திரும்புறதற்கு மனதாயிருந்தால், பைக்கை சொல்லலாமா, உங்க மனதை சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாள் காலவேளையில அருமையான தேவ பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவச்சனமே, யாக்கோபாய் இருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்ப விரும்பினால் இந்த நாளிலே திரும்புங்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும் மனம் திரும்புறதுக்கு? ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை, மேட்டிமையை என்னிடத்திலிருந்து நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், என்னை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று உங்கள் உதடுகளின் காளையாகிய செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கு தடை, முதல் தடையே நம்ம வாய் தான். எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க. எல்லாம் கையை வைங்க, இப்படி வைங்க, கிட்ட போக கூடாது, இப்படி வைங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையாம்மா? ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும். நீ அது எப்படி நீ சொல்லலாம்? ஏமா விட்டுருமா, தயவு செய்து விட்டுரு, நான் வெளியே போறேன் சொல்லியிருப்பாரு. வாய கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எசப்பா, ஆமென், அமைதியாயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பினால் உதடுகளின் காளையாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் தான் ஆசீர்வாதத்துக்கு தடையே. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டு, ஆண்டவர் என்ன கொடுத்தார், என்ன செய்தார், என்ன நடத்தினார், ஆண்டவர் ஏன் இவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்துக்கு கொடுக்கிறாருன்னு தெரியலையே, ஏன் என் குடும்பத்துக்கு மாத்திரம் இது நடக்குதுன்னு தெரியலையே, ஏன் இதை மாத்திரம் எனக்கு மட்டும் வச்சிருக்கிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, இந்த சூழ்நிலையும் என்னை நடத்துகிறாரே, இந்த கஷ்டத்திலையும் என்னை நடத்துகிறாரு, நான் பட்டினியே இல்லையே, என் வாகனத்தை ஓட வைக்கிறாரு, என் பிசினஸை ஓட வைக்கிறாரு, நஷ்டம் இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது, என் தேவாதி தேவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. வாயை மாத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து அந்த எரேமியா 4:1. அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டால் இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க, எரேமியா 4:1 கிளியரா சொல்லியிருக்கு. இன்னைக்கு மனம் திரும்பினா மனம் திரும்பிடுங்க. அருவருப்புகளை, மேட்டிமையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை உங்களிடத்துல எடுத்து போட்டுருங்க.
அப்பதான் நீங்க அலைந்து திரிவதில்லை. அப்படி நீங்க உதடுகளின் காலையாகிய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாய் தேவனுக்கு இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினால், ஓசியா 14 அதிகாரம் 5, 6, 7, 8 வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன். எந்த ஒரு மகன், எந்த ஒரு மகள், எந்த ஒரு குடும்பம் தேவனுக்கு முன்பாக தன் அருவருப்புகளை விட்டு விலகுகிறதோ அவைகள் அலைந்து திரிவதில்லை. எப்படி அலைந்து திரிவதில்லை? அந்த வாழ்க்கை எப்படி அமையும்னா, நானோ இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். என் பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். லீபனோன் வேரூன்றி நிற்பான். லீபனோன் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துக்கு ஒப்பா இருக்கும். அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனை. அவனுடைய வாசனை மேல்ம நகர் பூந்தமல்லி முழுவதுமாய் இருக்கும். அவன் நிழலில் வாசனைனா சாட்சி. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அவன் நிலையில் குடியிருக்கிறவர்கள், எவன்லாம் உன்னை விட்டு வெளியே போனானோ, எவனா உன்னை விட்டு தூஷணமாய் பேசினானோ, எவன்லாம் உனக்கு விரோதமாய் எழுமினானோ, எவன்லாம் உனக்கு கடனை கொடுக்காம இருக்கிறானோ, அவன் உன் நிலைகளுக்கு திரும்புவான். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடி வருமானம் பெருகும். அவன் வாசனை லிபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். சாட்சி பெருசா போயிட்டே இருக்கணும். போதுமா? இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் அருவருப்புகளை நான் மென்ஷன் பண்ணதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு அருவருப்பு இருக்கும். நான் சொன்னது ஒரே ஒரு அருவருப்பு மட்டும்தான், மேட்டிமை என்கிறதான ஒரு அருவருப்பு. அந்த அருவருப்புகளை நீங்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்போது நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோமா? இன்னைக்கு உண்டான பிரசங்கத்துக்கு உண்டான தலைப்பு என்ன? இஸ்ரவேலராக இருக்கணும். இஸ்ரவேல்னா யாரு? 44:1 சொல்லியிருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் இஸ்ரவேல். யார் அவர்? அவர் ஒருவரே கர்த்தர். அவர் எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரா? பலத்த செய்கைகளினால, அற்புதங்களினால, அடையாளங்களினால வெளிப்படுவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? முதல் காரியம், தேவனை அறிகிற அறிவிலும் உணர்விலும் இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு செவி கொடுக்கணும். மூன்றாவது, 3 காரியம், பயந்து நடக்கணும், அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன பண்ணுவாரா? தேவன் யாத்திராகமத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்வார். அப்போது என்ன நடக்கும்? முதல் உடன்படிக்கை, அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருப்பார். ரெண்டாவது, கூடாரமும் வாசஸ்தலமும் அழகாய் மாறும். மூன்றாவது, வெட்கப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். எப்போனா நாம இன்னைக்கு எப்படி மாறணும்னா, நம்மளுடைய அருவருப்புகளை மாற்றணும். நம்மளுக்கு உண்டான கேடை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடணும். என்ன கேடுனா? மேட்டிமை என்னும் கேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் செய்த ஆசீர்வாதத்தினால தேவனிடத்திலிருந்து நம்ம பிரிந்து வருவதற்கு மேட்டிமை ஒரு காரணமாய் இருக்கும். அதனால தேவனை மறப்போம். இந்த நாள் அந்த அருவருப்பை எடுத்துக்கு போடும்போது தேவனிடத்தில் திரும்புவோம். தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களை இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படினால வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி தேவன் அடுத்தத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2025 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவ கரம் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பிரசனம் இருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின வார்த்தைக்காக ஆண்டவரே, இஸ்ரவேலராய் இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி கடந்து செல்ல நீ கிருபைத்தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியுடன் இருக்க நீ கிருபை தருவீராக. தேவைகளை சந்திங்க. இந்த வாரம் முழுவதும் கையின் கிரியைகள் பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு என் தெய்வீக ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபைத்தாங்க. தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம், தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்பட நீ ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நீரே ஆசீர்வதிங்க. மீட்பரேசு முளைச்ச போல நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இஸ்ரவேலராய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவரில் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறாய் தேவனிடத்தில் வெளிப்படுத்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்ராகமம் 33:14. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாட்டிக்க பண்ணுவோம். My Lord is my shepherd, I shall not want. He leads me to lie down in My Lord is my shepherd, I shall not want. He leads me to lie down in green pastures. He leads me in still waters. Chapter 20, Psalm chapter 23 is 1 and 2. என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. கரங்களை தட்டுவோம். சொல்லு, பயப்படக்கூடாது, சொல்லு.